முதல்ல பாடுவோம், அவரை ஸ்துதிப்போம் அப்படிங்கிறார். ஆதி குருசி பஜாவே, முதல்ல குருநாதனை ஸ்துதி பண்ண. ரூப தியானாசி, அவருடைய ரூபத்தை ஆழனாவே கொண்டு வருவோம். இதுல ஹிருதயத்தில் அவருடைய ரூபத்தை கொண்டு வந்து தியானம் பண்ணணும். ரூப தியானாசி ஆனாவே चरणी टेविदां भाव, गुरु चरणी गुरु चरणी, அவருடைய சரணத்தை நம்முடைய பாவத்தில் கொண்டு வருவோம். குரு சரணி டேவிதாம் பாவ, அவருடைய சரணத்தில் நம்மளுடைய பாவத்தை வைப்போம். அப்படி தேவ பேட்டே ஆபோ ஆபோ, நம்முடைய பாவத்தை அவருடைய சரணத்தில் வைக்கும் பட்சத்தில் தேவ பேட்டே ஆபோ ஆபோ, பகவானுடைய சந்திப்பு ஆபோ ஆபோ தானாகவே கிடைக்கும். அப்படி எப்பொழுதுனா குரு சரணி டேவிதாம் பாவ, தேவ பேட்டே ஆபோ ஆப, குரு சரணி டேவிதாம் பாவ, சரணி டேவிதாம் பாவ, சரணி டேவிதாம் பாவ, குரு பாசி आहे देवा, गुरु पासी आहे देवा. பகவான் எங்க இருக்கார்னா குருவனிடம் இருக்கார். அப்படிங்கிற குருநாதனிடம் தான் பகவானே இருக்கார். குரு பாசி மாஹே தேவா, எந்தவித சந்தேகமும் பட வேண்டாம். கிதி சாங்கு வாரா வாரா, எவ்வளவு தரம்னாலும் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுங்க, குரு பாசி மாஹே தேவா, குரு பாசி மாஹே தேவா, கிதி சாங்கு வாரா
பகவான் இருக்கார். கிதி சாங்கு கிதி சாங்கு எத்தனை தரம்னாலும் சொல்லுவேன், வாரம் வாரம் அடிக்கடி சொல்லுவேன், என்னால சொல்ல முடியும்னு நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்டார். பகவானை போய் பார்க்கணுங்கிறதுல பகவான் குருநாதன் ரூபமாக நம்மகிட்ட சஞ்சாரம் பண்றார். குரு சரணி தேவிதாம்பாவ म्हणे गुरु भजनी बेट दिली निरंजनी. துக்காராம் மகாராஜ் சொல்றார், குருவை பஜனம் பண்ணு. குரு என்ன கொடுக்கிறார்னா பேட்ட திலி நிரஞ்சனி, ஒளியை கொடுக்கிறார், ஞான ஒளியை கொடுக்கிறார். निरंजनी कामणे गुरु भजनी भजनी